அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு ஆசிரியர் ஆண் எனில் தங்கள் வகுப்பில் உள்ள மாணவிகளுக்கு ஹெல்த் ஸ்கிரீனிங் செய்ய இயலாது. அப்படிப்பட்ட ஆண் ஆசிரியர்கள் தங்கள் பள்ளியில் பணிபுரியும் வேறு ஒரு பெண் ஆசிரியருக்கு தங்கள் வகுப்பில் உள்ள மாணவிகளை அசைன் செய்ய வேண்டும். அது எவ்வாறு அசைன் செய்கிறது அப்படின்ற பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி அசைன் செய்த பெண் ஆசிரியர்கள் எப்படி மற்ற வகுப்பில் உள்ள மாணவிகளுக்கு ஹெல்த் ஸ்கிரீனிங் செய்கிறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த அப்ளிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல பெண் ஆசிரியர் தங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே தெரியக்கூடிய இன்ட்டை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 10வதா ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஹெல்த் ஸ்க்ரீனிங், அதர் கிளாஸ் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். அதில் ஹெல்த் ஸ்க்ரீனிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கிளாஸஸ் வந்து எனேபிள் ஆகும். அதாவது நீங்கள் எந்த வகுப்புக்கு வகுப்பு ஆசிரியரோ அந்த வகுப்பு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் மாணவிகளுடைய நேம் லிஸ்ட் ஓப்பன் ஆகும். அதில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஸ்க்ரீனிங் செய்ய வேண்டியதாக இருக்கும். இது வந்து அந்த பெண் ஆசிரியர்களுடைய வகுப்புக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண் ஆசிரியர் வந்து ஒரு வகுப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஆசிரியருக்கு வந்து அசைன் பண்ணியிருப்பார். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் கிளாஸ் ஸ்க்ரீனிங்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பெண் ஆசிரியருக்கு வேறு ஒரு ஆண் ஆசிரியர் தங்கள் வகுப்பு மாணவிகளை அசைன் செய்திருப்பார். அந்த வகுப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பெண் ஆசிரியருக்கு பார்த்தீங்கன்னா 8th 7th அண்ட் 9th எல்லாம் அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் 7th நைட்டு அசைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் நான் 7th கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் செக்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டோம்னா 7th இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் மாணவிகளுடைய நேம் லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். திரும்ப இங்கே வியூ ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட நேம்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஆனால் இதே 7th வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு ஆசிரியர் ஆணாக இருந்தார்னா பாய்ஸோட நேம் லிஸ்ட் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஐடியில் அந்த ஆண் ஆசிரியர் அவருடைய ஐடியில் அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹெல்த் ஸ்க்ரீனிங் முடிச்சிருவார். மாணவிகளுக்கு வந்து அவரால் பண்ண முடியாது. ஸோ அந்த மாணவிகளுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த பெண் ஆசிரியர் வந்து ஹெல்த் ஸ்க்ரீனிங் வந்து செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவிகளை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு இது எப்படி பண்ணுறது அப்படின்ற பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு ஆசிரியர் ஆண் எனில் வேறு ஒரு பெண் ஆசிரியருக்கு வந்து அசைன் பண்ணி அந்த பெண் ஆசிரியர் அதர் கிளாஸ் ஸ்க்ரீனிங்கை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வகுப்பில் உள்ள மாணவிகளுக்கும் ஹெல்த் ஸ்க்ரீனிங் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஃபைனலாக இங்கே தெரியக்கூடிய மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.